Hello guys, welcome to series recommendations episode 2. ஸோ அன்றைக்கி பேசின மாதிரி இந்த எபிசோடில் நாம் டார்க் அப்படிங்கிற வெப் சீரிஸை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட் எபிசோடுக்கு வியூஸே போல் அடுத்த எபிசோடு போட மாட்டான்னு நினச்சேன் தாஸ். நல்லா வியூஸ் வர கண்டென்ட்டை போடுறதுக்கு தான் மற்ற சேனல் இருக்காங்களே, அப்புறம் நாம் எதுக்கு இருக்கோம்? வியூஸ் வருதோ இல்லையோ நான் இந்த கண்டென்ட்டை போடுவேன்டா, ஏன்னா எனக்கு வேறு கண்டென்ட் இல்லைடா. ஸோ லாஸ்ட் எபிசோடில் பிரச்சனையாக நிறைய பேர் சொன்னது நீங்கள் சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு சீரீஸை பற்றி பேச ஆரம்பிக்கல, நீங்கள் 10வது நிமிஷத்தில் தான் சீரீஸை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது ஃபஸ்ட் எபிசோடுன்றனால நம்ம சில விஷயங்களை செட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அப்புறம் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோடில் அப்படி கவலை இல்லை, நம்ம டேரெக்டாக சீரீஸை பற்றி பேசிடலாம். பட் அதுக்கு முன்னாடி எல்லா மியூசிக் பிளாட்ஃபார்ம்லேயும் என்னோடய ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நேற்று தான் புதுசாக ஒரு ட்ராக்கும் ரிலீஸ் பண்ணி ஒரு சிங்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போஸ்ட்டு போட்டிருக்கேன். போஸ்ட்டு போட்டால் மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டீங்க, வீடியோ போட்டாலும் பார்க்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் அதை தெரியப்படுத்தணும்னு தோணுச்சு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு மியூசிக் பிடிச்சிருந்துச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிகர் வார்னிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். இது ஸ்பெசிஃபிக்காக அடல்ட்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ், ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளிசிட்டான செக்ஷுவல் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு அப்புறம் ட்ரிகர் ஆகிடாதீங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ உள்ளே போயிட்டு ட்ரிகர் ஆகிடாதீங்க, ஷாக் ஆகிடாதீங்க. எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருந்தால், அடல்ட்ஸாக இருந்தால் போய் பாருங்கள். ஸோ டார்க் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஒரு டைம் ட்ராவல் சீரீஸ் தான். இது என்னடா ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது என்ன சொல்கிறது, ஓப்பன் சீக்ரெட் மாதிரி தான். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் அது டைம் ட்ராவல் பற்றினதுன்னு. அதனால் இது பெரிய ஸ்பாயிலர்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா டைம் ட்ராவலுங்கிறது வர்றதுக்கு ஒரு 4வது எபிசோடு ஆகுது டைம் ட்ராவல்னு ரீவீல் ஆகுறதுக்கு. ஆனால் என்ன தான் நீங்கள் டைம் ட்ராவல் சீரீஸ் தான்னு நீங்கள் தெரிஞ்சுட்டே பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ரீவீல் ஆகிற பாயிண்ட்லாம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அதனால் இது பெரிய ஸ்பாயிலர் கிடையாது. சைஃபை அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து அதை சும்மா அப்படியே சைஃபையாகவே ப்ரெசென்ட் பண்ணாமல் அதில் ஒரு ஃபிலாசபிஸை டச் பண்ணுறது, அதை ஃபுல் ஃபோக்கஸை ஃபிலாசபிஸ் மேலே வைக்கிறது, ஹியூமன் எமோஷன்ஸ் மேலே வைக்கிறது அப்படிங்கிற வேலையை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைன்னு இதை என்னால் சொல்லவே முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் இந்த சீரீஸோட ரைட்டர்ஸ் மேக்கர்ஸாலேயே கூட கோர்வே அந்த கதையை சொல்லவே முடியாது. அதனால் நான் இந்த கதையை ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு நீங்கள் நினச்சா கூட என்னால் முடியவே முடியாது. ஏன்னா யாராலையுமே இந்த கதையை கரெக்டாக சொல்லவே முடியாது. அப்படியே நான் சொல்ல ட்ரை பண்ணாலும் என்னடா அவன் வளர்றான் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அப்புறம் போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும், இதை தான் இப்படி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கானு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் தான். நான் உங்களுக்கு கதையை சொன்னாலும் நீங்கள் போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரீஸு. அதனால் நீங்கள் தைரியமாக ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்பாயிலர்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் ஜோனஸ். ஸோ ஜோனஸ்ன்றவன் அவனோட அப்பா எடுத்தோடனே சூசைட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ராமாக்குள்ளே போய் டிப்ரெஷனுக்குள்ளே போய் தெரப்பி செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி அட்டன் பண்ணும்போது அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே, மார்த்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு மேலே ஒரு ஆசை இருக்குது. அவன் ஒரு ஏஜ் ஒரு 19 வயசு பையன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற பையன், ஒரு 18-19 வயசில் இருக்கிற ஒரு பையன், அவன் வாலிபத்தில் அவனுக்கு ஒரு லவ் ஃபீலிங்ஸு அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க பையனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா வருது. ஸோ அவன் இந்த ட்ராமாவை ஃபேஸ் பண்ணுறதுக்காக அவன் லவ்வை இழக்கிறான். அது ஒரு தனி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆரம்பிக்குது கதை. இப்போ அவங்க அப்பா எதனால் இறந்தாரு அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது அடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த டார்க் சீரீஸ் அப்படின்னு நம்ம அடக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து தான் கதை ஸ்பார்க் ஆகி போகும்.
அதே மாதிரி சைடு பை சைடு வந்து அந்த விண்டன் அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து நிறைய குழந்தைங்கள் நிறைய ஆட்கள் வந்து தொடர்ந்து தொலைஞ்சிட்டே போகிறாங்க. அங்கே வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருக்குது. அதுதான் வந்து இந்த இந்த ஊரோட சாபம்னு பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 அந்த இடத்த நீங்கள் பார்த்தாலே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தாலே இது வந்து சேஃபான இடம் இல்லைன்ற ஃபீலை வந்து சினிமோட்டோகிராஃபர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ அந்த ஒரு மனநிலை வந்து தொடர்ந்து இந்த சீரீஸில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடம் சேஃபான இடம் இல்லை, சேஃபான இடம் இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு இதில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் த்ரில்லர் ஃபேனாக இருந்தால், நான் பெரிய த்ரில்லர் ஃபேன். எனக்கு இந்த சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி தான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஜானர். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி அந்த சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி டோனில் தான் வந்து போகுது. ஃபஸ்ட்டு ஒரு 4 எபிசோடு சீரீஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரியில் தான் போகும். நம்ம டைம் ட்ராவல் அப்படிங்கிறது ரீவீல் ஆகிறதுக்கு முன்னாடியான அந்த ஃபஸ்ட்டு 4 எபிசோடு வந்து ரொம்ப சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி அப்படின்ற ஜோனை டச் பண்ணிட்டே போகும். கொஞ்சம் ஹாரர் எலமெண்ட்ஸும் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நகரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அடுத்தடுத்துன்னு போச்சு. இதில் வந்து எனக்கு ரொம்ப குழப்பமான சீரீஸ். நீங்கள் டார்க் பார்த்து யாரை வேணால் கேளுங்க. இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு 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 சீரீஸு, ஒரு கதை. ரைட்டிங்க்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கணும். அத்தனை ரைட்டர்ஸ் இருந்து தான் எழுதணும். அந்த மாதிரியான ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இதில் நம்ம வந்து ஹியூமன் எமோஷன் கனெக்ட் ஆகாட்டி, அந்த கேரக்டர், அந்த நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணுற அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர் வந்து நமக்கு பிடிக்காட்டி, இந்த மாதிரி சீரீஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதை வந்து இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அவனோட எமோஷனை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அவனை வச்சு தான் நம்ம இந்த கதையை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் ஜோனஸ் பார்த்த உடனே வந்து அந்த பையனை நீங்கள் பார்த்த உடனே வந்து ஓகே, இவனை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இவன் நல்ல பையன்டான்ற ஏதோ ஒரு ஃபீல் அவனை வந்துடும். ஸோ அதை வந்து அந்த ஆக்டர் வந்து ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அந்த பையனுக்கு வந்து எப்படியும் அது நடிக்கும்போது ஒரு 20 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு மெச்சூரிட்டி தெரியும். அந்த பையனோட ரியல் பேர் தெரியல. சூப்பராக நடிச்சிருப்பார். நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த பையன் வந்து மூஞ்சியை வச்சுக்கிற விதம், எப்போவுமே வந்து தொடர்ந்து அவன் ஃபேஸில் வந்து ஒரு ஒரு இரிட்டேஷனை இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு ட்ராமா இருக்கனால அந்த இரிட்டேஷனை வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பார் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸில். அப்படியே ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த பையன் வந்து அந்த விண்டன் ரோட்ஸில் வந்து சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறப்ப நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அந்த பையனை பார்த்தா ஓகே, இவன் வந்து என்ன சொல்கிறது, பாய் நெக்ஸ்ட் டோர், நம்ம பக்கத்து வீட்டு பையன், நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்ற ஃபீல் ஈஸியாக வந்துடும். இந்த சீரீஸோட மெயினான அடுத்த கேரக்டர்னு பார்த்திங்கன்னா, நிறைய எல்லா கேரக்டருமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்லி அவங்க என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீயே போகணும். இவர் பையன் இவர், இவங்க அம்மா அவங்க, இவங்க பொண்ணு இவங்க பாட்டி அவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இதே போடணும். நான் லூசுமே பேசுகிறேன்னு நினச்சா அப்படி நினைக்காதீங்க. சீரீஸ் பார்த்தவங்களுக்கு இது புரியும். அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இதாக இருக்கனால நான் ஒவ்வொரு கேரக்டரும் மென்ஷன் பண்ண முடியல. முக்கியமான கேரக்டராக நான் ஃபீல் பண்ணுற கேரக்டர்ஸை நான் மென்ஷன் பண்ணி பேசுகிறேன். ஸோ எனக்கு வந்து அடுத்ததாக நான் மெயினான ஒரு கேரக்டராக பார்த்தேன்னா மார்த்தாவை தான் நான் பார்க்குறேன், இந்த ஹீரோயின் கேரக்டரை. ஸோ சீரீஸ் பார்த்த நிறையா பேர் வந்து மார்த்தாக்காக தான் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நானும் அப்படி தான். மார்த்தா ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கடா. நான் வந்து இனிமேல் இப்படி இறங்க போகிறேன், யாரை வந்து ஒழுங்காக கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, ஸோ வீடியோ வந்து என்கேஜ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது, அதனால் இனிமேல் நான் இப்படி இறங்க போகிறேன். மார்த்தா ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கடா, டார்க் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கடா, இந்தியனாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கடா, பச்சை தமிழனாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கடா, உங்களுக்கு அம்மா அப்பா பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கடா, சிஎஸ்கே ஃபேன்ஸா கமெண்ட் பண்ணுங்கடா, மும்பை ஃபேன்ஸா கமெண்ட் பண்ணுங்கடா, பூமியில் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கடா, ஏலியனாக இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கடா, யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கடா. இவங்க 2 பேர் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் கேரக்டர்ஸாக நான் பார்த்தேன். நீங்கள் இது சீரீஸ் எண்ட் ஆகும்போது உங்களுக்கும் அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 கேரக்டர்ஸும் வந்து காஸ்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுனாலே வந்து எனக்கு இந்த சீரீஸ் வந்து ஃபுல் சீசன் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு, 3 சீசனுமே. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இதில் வந்து எக்ஸ்பிளிசிட் சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. அது வந்து பயங்கர எக்ஸ்பிளிசிட்டாக தான் இருக்கும். நீங்கள் சடனாக வரும்போது ரொம்ப ஷாக்கிங்காலாம் இருக்கும் ஃபஸ்ட் எபிசோடில் வர்றப்பலாம். அதுக்கப்புறம் போக போக வரும்போது நிறையா இடத்துல வரும். எனக்கு வந்து அது போக போக வந்து எனக்கு அது ஏன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காக, ஒரு கிளாமருக்காக, ஓகே ஆடியன்ஸை வந்து நிறைய வியூஸ் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இதுவாக தெரியாது. நீங்கள் சீன் பார்த்தாலே தெரியும். அது மோஸ்ட்லி ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த சீன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்வர்ட் ஃபீலிங் தான் வரும்.
உங்களை டிஸ்டர்ப் தான் பண்ணும் அந்த சீன், உங்களை என்கேஜ் பண்ணாது. ஓகே நல்லா இருக்கே பார்க்கலாம் அப்படின்னு தோண வைக்காது. ஸோ தொடர்ந்து அந்த சீரீஸ் ஃபுல்லாக அந்த மாதிரியான ஒரு ஒரு எமோஷனை தான் வந்து மேக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சீரீஸ் முழுவதுமாக வந்து ஹியூமன் டிசைர்ஸை பற்றி அதனுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய சீரீஸ்னால இந்த இந்த டச்சு வந்து ரொம்ப ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சீன்ஸ் வந்து ரொம்ப ஃபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதோட அது கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு டிஸ்டர்பிங் ஒரு 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 ஆக்வர்டான ஒரு ஒரு ஃபீலிங் வந்து இந்த சீரீஸ்க்கு வந்து ரொம்ப சூட் ஆச்சுன்னு தான் நான் பார்த்தேன். நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் நம்ம பாஸ்ட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நமக்கு ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இல்லையேன்ற வருத்தம் வந்து இனி மாதிரியான ஆளுக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு வந்து ஒரு டைம் மிஷின் வந்து வந்துச்சுன்னா பாஸ்ட்டுக்கு போயிடலாமே, அப்போ நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணலாமே. அப்போ இல்லை, நீங்கள் மிஸ்டேக்ஸை சரி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சில மூமெண்ட்ஸை ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்ஸை திரும்ப நிம்மதியாக வாழ்ந்துட்டு வரலாமே, அதுக்கு வந்து ஒரு டைம் மிஷின் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் நீங்கள் வந்து டார்க்கில் வர்ற டைம் ட்ராவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ட்ராவலே வேணாண்டா, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங்கை தான் வந்து கொடுக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு 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 என்ன சொல்கிறது, டயரிங்னா நான் லிட்டராக சொல்கிறேன். நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து அந்த கேரக்டர்ஸ் ஃபீல் பண்ணுற டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக. அவ்வளோ டயரிங்காக இருக்கும். என்னடா நடந்ததே நடக்குது, திரும்ப திரும்ப நடக்குது, அந்த லூப்புங்கிறது வந்து நீங்கள் க்ளீனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டைம் ட்ராவல் தான் வந்து டார்க்கில் வருது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நார்மலாக நம்ம சாதாரணமான டைம் ட்ராவல் படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோன்னா அதில் வந்து இப்போது ஒரு நார்மல் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 24 எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு இன்டர்நெட்னால எடுத்திங்கன்னா அதில் பாஸ்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா பாஸ்ட்டில் போய் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை வந்து மாற்றி சரி பண்ண முடியும். நீங்கள் 24 எடுத்திங்கன்னா வந்து அவங்க அப்பா அம்மா இறந்துடுவாங்க, ஆனால் ஒரு பாஸ்ட்டில் குழந்தையாக போய் அவங்க அப்பா அம்மாவை வந்து காப்பாற்றிடுவார். ஸோ அடுத்து அவங்க அப்பா அம்மா உயிரோட வந்துடுவாங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு டைம் ட்ராவல். பட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறதே நீங்களாக தான் இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு 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 பேரடாக்ஸ்குள்ளே வரும். இது வந்து பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான டைம் ட்ராவல் பேரடாக்ஸ் இது. எப்படி கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேரடாக்ஸ் தான். ஸோ அது நீங்கள் என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் கையில் எடுத்தனால இது வந்து பயங்கர ஒரு டயரிங்காக நம்ம ஈஸியாக நம்ம பார்த்த பழக்கப்பட்ட டைம் ட்ராவல் படங்களில் பார்த்த டைம் ட்ராவல் இதில் இருக்காது. ஸோ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது வந்து நான் இருக்கேன், நீங்கள் என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வாழைப்பழ தோல் வலிக்கு வந்து விழுந்துட்டீங்க, விழுந்து காலை உடச்சிக்கிட்டீங்கன்னு எனக்கு நியூஸ் வருது. நான் எங்கேயோ தூரத்தில் இருக்கேன் உங்களை விட்டு. எனக்கு வந்து ரொம்ப சோகமாகிடுச்சு, ஐயோ கால் உடஞ்சிருச்சியா உங்களுக்கு, கீழே வலிக்கு விழுந்துட்டாங்களே, இப்போ நான் அதை சரி பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு டைம் ட்ராவல் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை சரி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பாஸ்ட்டுக்கு போகிறேன். நீங்கள் வலிக்கு விழுந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போகிறேன். போய் ஓகே இப்போ நம்ம வந்து அவங்கள தெரியப்படுத்துவோம், அவங்க வலிக்கு விழுந்துடக்கூடாது, இப்போ நம்ம தடுப்போம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். வாழைப்பழ தோல் கீழே இருக்குடா, நீ விழுந்துடாத, பார்த்து நடன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறேன். நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு மெசேஜ் வருது. மெசேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே மெசேஜ் வருதுன்னு சொல்லி என் மெசேஜ் எடுத்து பார்க்குறீங்க. ஆகாஷ் மெசேஜ் அனுப்பியிருக்கான்ப்பா என்னன்னு நீங்கள் உள்ளே படிக்கிறதுக்காக நீங்கள் நடந்துக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் அப்படி மெசேஜை பார்த்தனால கீழே இருக்க வாழைப்பழத்தை நீங்கள் கவனிக்கலை, வலிக்கு விழுந்துட்டீங்க. ஸோ நான் எதை தடுக்கணும்னு நினச்சனோ அதை கிரியேட் பண்ணதே நான் தான். ஸோ இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் லூப்பில். ஸோ இதுதான் வந்து பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து டார்க் சீரீஸ் ஃபுல்லாக வந்து இதை வச்சு தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. டைமுங்கிறதே பேசிக்காகவே அது காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட் தான். அதை வந்து இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி அதில் ஒரு கதை பண்ணுறோங்கும்போது ஓகே இதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ரைட்டர்ஸ் யோசிக்காமல் அதை வச்சு வந்து அது வழியாக நம்ம என்ன மாதிரியான ஒரு ஃபிலாசபிஸை வந்து நம்ம கடத்தலாம் கதையில். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே இந்த ஃபிலாசபி ஆங்கிள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்பேற்பட்ட ஒரு கான்செப்டுக்கும் வந்து பின்னாடி வந்து ஒரு ஒரு ஃபிலாசபிக்கல் ஒரு ஆங்கிள் இல்லாட்டி வந்து அது எனக்கு பெருசாக வந்து அது ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஸோ
ஸோ இதில் வந்து நிறைய ஃபிலாசபிஸ் வந்து டச் பண்ணுறாங்க. இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நிறைய கனெக்ட் பண்ணி வந்து ஃபிலாசபியாக டச் பண்ணுறாங்க. ஹியூமன் டிசைர்ஸ் வந்து அதை துறக்க வேண்டியது எவ்வளோ அவசியம், அதை உண்மையிலேயே நம்மளால் துறக்க முடியுமா, ஃப்ரீவில் நம்ம எல்லாருக்குமே இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து ரொம்ப அழகாக இதை வந்து இந்த டைம் ட்ராவலை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அப்படிங்கிற கான்செப்டை சுற்றி இந்த மாதிரியான ஃபிலாசபிஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து இவங்க கடத்த ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு அந்த ஃபிலாசபிக்கல் ஆங்கிள் ஆஃப் டார்க் தான் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். அதனால தான் நான் வந்து இந்த சீரீஸை வந்து நான் அடிக்கடி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபிக்கல் ஜோன் தான். அது ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் மேஜராக வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருப்பாங்க. மெயினாக வந்து வர்றதே வந்து அந்த ஒரு ஃபிலாசபிக்கல் இதுதான் வந்து ஓப்பனாக தெரியும். கடவுள் இருக்கா இல்லையா, கடவுள்னால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ட்ரை பண்ணுது. நத்திங் அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே வந்து நம்மளை வந்து ரொம்ப குழப்பக்கூடிய கான்செப்ட்னால் நத்திங் அப்படிங்கிறது தான். நம்ம சொல்கிறது நத்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவோம். பட்டு நீங்கள் ஃபிலாசபிக்கலி இதுவும் சரி, சயின்டிஃபிக்கலியும் சரி, நத்திங் அப்படிங்கிறது தான் தி மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட் எவர். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது கையில் எடுக்க ட்ரை பண்ணுது. இந்த மாதிரி நிறைய ஆங்கிள் வந்து டார்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டார்க்கோட சென்ட்ரைஸ்டு தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமன் டிசைர்ஸை வச்சு தான் நான் சொன்ன மாதிரி கையாளுது. அதில் ஃப்ரீ வில் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து வருது. இன்னும் வந்து மெயினாக ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு உள்ள டார்க்கில் நான் புரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட் என்னன்னு பார்த்தா, அது கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுதுன்னு நான் பார்த்தேன். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. டார்க் வந்து எதை கடவுள் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுதுன்னா, ஸோ ஆப்வியஸ்லி டைம். ஸோ டைம் தான் கடவுள் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து அது சொல்ல வந்து ட்ரை பண்ணுது. அப்படி அதை வழிபடுறதுக்கு ஒரு கும்பல் இருப்பானுங்க, அதில் ஏ டீம் பி டீம்னு இருப்பானுங்க, சிக்முண்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் சுற்றணும். ஸோ டைம் தான் கடவுள் அப்படின்னு இது இந்த சீரீஸ் ஏன் சொல்லுது, ஏன் எதனால் டைம் அது கடவுள்னு சொல்லுது? நீங்கள் ஆப்வியஸாக நினைக்கலாம், இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் டைம் தான் சென்டராக இருக்குது, டைம் ட்ராவல்லாம் நடக்குது, அதுதான் அவனுங்களை கண்ட்ரோல் பண்ணுது, அது அவனுங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல, நடந்ததே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அவனுங்க அதை கடவுள் தான் சொல்லுவானுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து புரியுது. பட் ஆனால் வந்து இந்த சீரீஸை நீங்கள் விட்டுருங்க. இப்போ டார்க்கில் வர மாதிரியான டைம் ட்ராவலை நீங்கள் மறந்துடுங்க. டைம் ட்ராவல் டோட்டலாக விட்டுருங்க. டைம் லூப்புங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் நம்ம நார்மல் லைஃப்பை பார்த்தா கூட டார்க் சொல்கிற இந்த ஃபிலாசபி டைம் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிலாசபியை வந்து ஒரு ஆங்கிளில் நம்ம ஏற்றுக்கலாம். அதில் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். ஸோ அதை தான் டார்க்கும் சொல்ல ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். டைமுங்கிறது நாங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இந்த சீரீஸில் காட்டுறோம். ஆனால் நீங்கள் இந்த காம்ப்ளெக்சிட்டிலாம் நீங்கள் விட்டுட்டு பார்த்தா கூட டைமுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் வந்து இதை டச் பண்ணி ட்ரை பண்ணுது. கரெக்டாக இன்னிலேருந்து வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு டைமுன்ற கான்செப்டை ஹியூமனிட்டி வந்து எப்படி புரிஞ்சிருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரியல. பட்டு இப்போ இருக்க அதே புரிதல் அப்போ இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக மாறி இருக்கும். பெட்டராக இருக்குமா நீங்கள் கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ இருக்க புரிதலை விட அப்போ டெஃபினட்டாக பெட்டர் ஆகிருக்கும் தான். ஆனால் கம்ப்ளீட்டாக டைமுன்ற கான்செப்டை புரிஞ்சுருப்போமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியலன்னு சொல்லுவேன். தெரியாதுன்றதை தாண்டி இல்லை புரிஞ்சுருக்க மாட்டோம்னு தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம்ன்ற கான்செப்ட் வந்து நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியுமான்னு என்னால் யோசிக்கவே முடியல. டைமுங்கிறதே வந்து ஒரு இல்யூஷன் தானா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய ஃபிலாசபர்ஸ்க்கு வந்து த்ரூ அவுட் த ஹிஸ்டரி இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. இப்போவும் வந்து நிறையா ஃபிசிசிஸ்ட்டுகளுக்குமே வந்து இருக்குது. டைமுங்கிறது ஒரு இல்யூஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது இப்போ வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா டைமுங்கிறதே வந்து ஒரு மேன்மேடு திங்கு தான். நம்மளாக வந்து நம்மளை சுற்றி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி மாறுது, எந்த வேகத்தில் அது மாறுதுன்றதை பொறுத்து தான் நம்ம டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம உருவாக்கணும். பட் ஆக்சுவலாக யூனிவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைம்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு கேள்வி தான். ஒரு பெரிய அனாலஜியே இருக்குது. என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய நம்மளை மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஏலியன் சிவிலைசேஷன் வந்து வராங்க, வந்து அவங்கள மீட் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவங்களோட மேக்ஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க
அவங்களுக்கு ஒரு மேத்ஸ் இருந்திருக்கும், இல்லாமல் இருந்திருக்காது. ஸோ அவங்க மேத்ஸில் அவங்களோட ஈக்குவேஷன்ஸில் அவங்களோட முக்கியமான இந்த ஃபிசிக்கல் லாஸில் வரக்கூடிய டெரிவேஷன்ஸ்லலாம் டைமுன்ற விஷயம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களும் அந்த மாதிரி டைம்னு ஒன்று வச்சுருப்பாங்க தானே அப்படின்னு யோசிக்கலாம். மேபி இல்லாமலும் இருக்கலாமா அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி தான். நீங்கள் 2 சைடுமே இதுக்கு பாயிண்ட்டு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது டைம்ன்றதே நம்ம ஒரு இல்யூஷன் தானா, நம்ம மூலம் நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற விஷயத்த நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். பிரெயின் கிரீன் வீடியோ ஒன்று இருக்குது. அதில் வந்து அது ரொம்ப ஃபேமஸான வீடியோ. அது என்னென்னா வந்து அவர் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி நடத்தி போட்டுட்ருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து டீச் பண்ணிகிட்ருப்பார். அவர் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு யாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் கவனிக்கிறவங்களுக்கு அவர் நடத்துறது க்ளீனாக புரியலைன்னு அவர் ரியாக்ஷன் வச்சு உங்களுக்கு தெரியும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருப்பார். புரிஞ்சுக்கோன்ற மாதிரி உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். அப்புறம் கேமராவை பேன் பண்ணி காட்டுவாங்க, அந்த பக்கம் யார் இருக்காங்க, யார் அவங்க அவர் பாடம் நடத்துகிறத கவனிக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே நாய் உட்காந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸை ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து ஒரு நாயின்னு கிண்டல் பண்ணுறாரு. பட் அந்த வீடியோவோட பாயிண்ட் என்னென்னா, ஒரு நாய்ங்கிறது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஒரு ஸ்பீஷீஸ் தான். ஸோ நான் ஸ்பீஷீஸ்னு பேசும்போது நீங்கள் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. நீங்கள் நம்ம பூமிக்குள்ளே மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் நம்ம ஸ்பேஸை வந்து நம்ம சுற்றி வலை வீசி தேடின வரைக்கும் நமக்கு உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான ஆதாரமே நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல, இத்தனை வருஷங்கள்ல. ஸோ இன்னுமே வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு. அப்படி இருக்கும்போது உயிரே கஷ்டம். லைக் இப்போ ஒரு பாக்டீரியா, ஒரு ஃபங்கை அந்த மாதிரியான விஷயங்களே வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது, ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது தனக்கு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இருக்கேன், எனக்கு இது வேணும், இது நடந்தால் எனக்கு ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை இருக்கிற உயிர்கள்லாம் வந்து மற்ற பிளானட்டில் இருக்கா அப்படின்ற கேள்வியே வந்து ரொம்ப பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படியெல்லாம் சிவிலைசேஷனை நீங்கள் தேடும்போது, அப்படியெல்லாம் நீங்கள் உயிர்களை நீங்கள் தேடும்போது, இன்டெலிஜென்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் அப்படின்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியுது. ஸோ நாய்கள் அப்படிங்கிறதும் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீஷீஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீஷீஸாக இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் போய் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி நடத்தி போட்டிங்கன்னா அதுக்கு புரிய வாய்ப்பே கிடையாது கரெக்டாக. ஸோ அப்போது நமக்கு வந்து கண்ணு முன்னாடி ஒரு க்ளீன் எக்ஸாம்பிள் இருக்குது இல்லையா. ஒரு என்னதான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீஷீஸாக இருந்தாலும் அது புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்றது புரியுது இல்லையா. ஸோ அப்போ நம்ம மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நம்ம அதை விட நம்ம இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலுமே நமக்கும் லிமிட் இருக்கும்ல. ஸோ நம்மளும் வந்து இதே பூமியில் இதே மாதிரியான உயிர்கள் மூலியமாக பிறந்தவங்க தான், உருவானவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் தனியாக எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கக்கூடிய பவர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அந்த வீடியோவோட கான்செப்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மேபி இதுதான் லிமிட்டோ, நம்ம டைமை புரிஞ்சுக்கிறதுக்கான லிமிட்டோன்ற கேள்வி எனக்கு எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னால் வந்து டைமை நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அதனாலே இல்லை, நம்ம நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முழுசாக யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவாங்க, இருக்குன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. பட் அப்படி ஒரு கான்செப்ட் அதுக்கு என்ன மீனிங், அதோட கோர் என்ன அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. ரொம்ப டீப்பாக உள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்களால் பதிலே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ டைமுக்கும் அந்த காட் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் வந்து நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்க மாதிரி நான் பார்த்தேன் ரியல் லைஃப்பில். அதனாலேயே எனக்கு டார்க் சொல்ல வர கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதனாலேயே வந்து எனக்கு அந்த ஆங்கிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டைம் தான் வந்து என்ன சொல்கிறது, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மற்ற எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் டைம் தேவைப்படும். டைமை வச்சு தான் எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறத வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு நீங்கள் போக முடியும். வெலாசிட்டியோட ரேட் ஆஃப் சேஞ்சு தான் வந்து ஆக்சலரேஷன் போது நீங்கள் ஆக்சலரேஷனுக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் அதுக்கு டைம் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. ஸோ இந்த மாற்றம் நிகழ்துன்னா அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த நேரத்தை பொறுத்து இப்படி மாறுதுன்றதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஃபிசிக்கல் டெரிவேஷன்ஸில்
டைம் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து டைம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காட் ஃபிகரில் தான் இருக்குது. நான் முன்னாடி சொல்கிறப்போ சொல்லியிருந்தேன்ல, இதில் வர்ற டைம் ட்ராவல் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது அப்படின்னு. அதில் என்ன மெயினாக காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா, மெயினாக வந்து அவங்க நவ் அப்படிங்கிற விஷயத்த டோட்டலாக எடுத்துடுறாங்க. ஸோ அது வந்து பயங்கர ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நவ் அப்படிங்கிறது லிட்ரலாகவே ஒன்று இல்லை. ஓ நவ் வேறு, ஏன் நவ் வேறு, நம்ம ஒவ்வொருத்தரோட நவ்வுலாம் வந்து வேறு வேறு. நம்ம அப்படிங்கிறத ஒரு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ரிலேட்டிவிட்டியில் இருக்குது. டைம் ஏன் ரிலேட்டிவ் அப்படின்ற ஒரு 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 ஆங்கிள் நீங்கள் எடுத்திங்கன்னா, ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிலையும் சரி, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டிலையும் சரி, டைம் ரிலேட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஸ்பீடில் போகிறோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டில் இருக்குன்றதை பொறுத்து நமக்கு டைம் டிக் ஆகிற ஸ்பீடு வந்து கூடும் குறையும். அது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது அல்டிமேட்டாக நவ்வுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்சல்யூட் நவ்வுன்னு ஒன்று கிடையாது. ஸோ நவ்வுங்கிறதுமே ரிலேட்டிவ் தான் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து அது ரியலாகவே ஐன்ஸ்டைன் ப்ரூவன் ஃபேக்ட் தான். இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிக்ஷன் கிடையாது. ப்ரூவன் தியரி தான் அது. இந்த தியரி வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் இந்த சீரீஸ் வந்து கையில் எடுத்துக்குது. இன்ஃபேக்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து ஐன்ஸ்டைனோட கோட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பாஸ்ட்டு, ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்டபன் இல்யூஷன் தான் அப்படின்னு ஒரு ஐன்ஸ்டைன் கோட் இருக்குது. ஸோ அதிலேருந்து தான் வந்து இந்த சீரீஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நவ்வுன்ற ஒரு கான்செப்ட் இது வந்து மொத்தமாக கையிலேருந்து எடுத்துருது. ஸோ அதில் ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் என்னென்னா, நீங்கள் லிட்ரலாக நீங்கள் நவ்வுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா, பாஸ்ட்டு, ப்ரெசென்ட்டு, ஃப்யூச்சருன்ற ஒரு கான்செப்டே வந்து அடியாகுது இல்லையா? அது அடியாகிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் க்ளீனாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு டிஸ்டர்பிங்கான தாட்டும் இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான தாட்டும் இருக்குது. என்னென்னா, எல்லாருமே வந்து அவங்கவுங்க நவ்வில் இப்போவும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. லைக் ஸோ நான் இப்போங்கிறதே வந்து நான் வெளியே எடுத்துட்டேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் இறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஃப்யூச்சரில் நமக்கு பிறக்க போகிற பசங்கன்னு நீங்கள் யோசிச்சாலும், எல்லாருமே இந்த தருணத்தில் நான் பேசிகிட்டு இருக்க தருணத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் வந்து இந்த சீரீஸ் வந்து கையில் எடுக்குது. ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பிங்கான தாட்டு, அட் த சேம் டைம் ஒரு 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 மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கான தாட்டும் தானே. நம்ம இறந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ வந்து ஒரு நவ்வு இருக்குன்ற ஒரு ஒரு ஃபீல் இருக்குல்ல. அதேமாதிரி நம்ம ஃப்யூச்சர்லையும் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கும் ஒரு நவ்வு இருக்குது அப்படின்னா, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட்டு. அது இந்த சீரீஸில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்னடா இஷ்டத்துக்கு ஏதோ சொல்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து ப்ரூவன் தியரிஸ் தான். ரேன் கிரீன் வந்து ரிலேட்டிவிட்டி பற்றி எடுத்த லெக்சரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். அண்ட் டைமை பற்றி அவர் ஒரு லெக்சர் எடுத்துருப்பார். அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ டார்க் அப்படின்ற சீரீஸை பற்றி நீங்கள் பேசினாலே அதோட ஹாட் டாபிக் என்னென்னா ஃப்ரீவில் அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரீவில்லை பற்றி தான் அது டிபேட்டே வந்து அதை சுற்றி வர டிபேட்டே வந்து ஃப்ரீவில் இருக்கா இல்லையான்றதை பற்றி தான் வந்து அந்த சீரீஸும் அதுதான் பேச ட்ரை பண்ணுது. அந்த சீரீஸ் பார்த்த வியூவர்ஸும் வந்து அதை வச்சு தான் ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து ஃப்ரீவில் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சீரீஸே வந்து ஃப்ரீவில் இல்லைன்னு சொல்கிற சீரீஸு தான். ஆனால் வந்து நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறது வந்து லைக் முடியும் போது ஃப்ரீவிலுக்கு வந்து ஃப்ரீவில் சப்போர்ட் பண்ணி தான் சீரீஸ் முடிஞ்சிருக்கு. சீரீஸோட எண்டு வந்து ஃப்ரீவிலுக்கு வந்து ஆதரவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி தான் முடியும். சீரீஸ் முடியும் போதும் வந்து ஆமாம் இவனுங்க நினச்சது பண்ணிட்டானுங்களே, அப்போ ஃப்ரீவில் இருக்க தானே செய்யுதுன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் நான் அதை அப்படி பார்க்கல. எனக்கு வந்து அது ஃப்ரீவில் இருக்குன்ற மாதிரி முடியலை. ஏன்னா நீங்கள் ஃப்ரீவில்னு எடுத்திங்கனாலே இப்போ என்னால் வந்து இதை பண்ண முடியுது, ஆனால் நான் அதை பண்ணாமல் நான் வேறு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நான் சூஸ் பண்ண முடிஞ்சால் தான் அது ஃப்ரீவில். எனக்கு இப்போ 2-3 ஆப்ஷன் இருந்து நான் இதை சூஸ் பண்ணுறேன்னா தான் அது ஃப்ரீவில். இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு கிளைமேக்ஸில் வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க நினச்சாலும் நினைக்காட்டியும் அதை மட்டும்தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இருக்கும்போது அந்த எண்டு ஒரு மாதிரி பாசிட்டிவான எண்டாக முடிகிறனால ஃப்ரீவிலுக்கு ஆதரவாக முடிகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது வந்து அதுலேயுமே ஃப்ரீவில் இல்லாமல் அது அவங்களால அது ஒன்று தான் பண்ண முடியும், அதை பண்ணிட்டானுங்க, அது நடந்துருச்சு. அண்ட் ஆல்சோ மார்த்தா அண்டு ஜோனஸ் வந்து அவங்க 2 பேரும் சேரலையே. அவங்க சேரணுன்ற ஆசை இருந்துச்சு. அவங்க ஆசையை துறந்துட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அல்டிமேட் குட் ஒன்று நடக்குதே தவிர அந்தந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கலையே. அவங்க சேரணும்னு நினச்சாங்க, சேரலையே.
ஸோ அப்போ ஃப்ரீவில் இல்லைன்னு தானே முடியுது அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் அதை எப்படி பார்த்தேன்னா, இந்த சீரீஸில் வரக்கூடிய ஒட்டுமொத்த கேரக்டர்ஸும் தங்களுடைய டிசைர்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கானுங்க, ஆசைகளை நோக்கி. அவனுங்களோட ஆசையை வந்து இப்படியாவது நிறைவேற்றணும்னு போயிட்டு இருக்கானுங்க. ஜோவானஸுக்கு வந்து மார்த்தா வேணும், மார்த்தாவுக்கு ஜோவானஸ் வேணும், ஹானாக்கு வந்து உல்ரிக்கு வேணும், உல்ரிக்கு வந்து தான் பையனை வந்து திரும்ப கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரணும், கிளாடியாவுக்கு தான் பொண்ணு ரெஜினாவை காப்பாற்றணும். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. அதை பண்ணணும்னு நினச்சிட்டு விடாமல் டயர்டாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. சுற்றி போயிட்டே இருக்குது. கடைசியில் இந்த ஆசைகள்லாம் துறந்துட்டு ஒன்று பண்ணுறானுங்க. அல்டிமேட்டாக ஒரு குட்டு நடக்குதுன்னு தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால் இதில் ஃப்ரீவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நத்திங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட். டைம் அப்படிங்கிறத விட காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்த வந்து கையில் எடுக்குது இந்த சீரீஸு. அதை எடுத்து அதை வச்சு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண ட்ரை பண்ணுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவே, இந்த கதையோட கதாநாயகனே வந்து ப்ரொட்டாகனிஸ்டே வந்து மார்த்தாவும் சரி, ஜோனஸும் சரி, அவங்க வந்து இருந்திருக்க தேவையே கிடையாது. அவங்க வந்து டைம் ட்ராவல் மூலிமா அவங்க ரியல் வேர்ல்டில் சேர்ந்தவங்க கிடையாதுன்ற ஒரு ரீவில் வந்து கடைசியில் நடக்குது. அவங்க வந்து ஒரு வேர்ல்டில் ஒரு தப்பு நடந்து அது மூலிமா கிரியேட் ஆன கிளிச்சு தான் அவங்களா, டைம் ட்ராவல் மூலிமா பிறந்தவங்க அவங்களாம் உண்மை கிடையாதுன்ற ஒரு ஆங்கிள் வருது. ஸோ நம்மளாம் உண்மை இல்லை நம்ம அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜோனஸ் வந்து எப்படி கையில் எடுத்துக்கிறான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து நத்திங்குன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ரொம்ப அழகாக கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 வேர்ல்டு வந்து பொய்யான வேர்ல்டு, டைம் ட்ராவல் இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸு. ஒரு வேர்ல்டு தான் உண்மையான வேர்ல்டு. இந்த உண்மையான வேர்ல்டில் பண்ண தப்பால் தான் இந்த 2 வேர்ல்டு கிரியேட் ஆச்சுன்ற மாதிரி கதை போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 வேர்ல்டுமே வந்து பொய் தான், கிளிச்சு தான். இந்த 2 வேர்ல்ட்ஸும் வந்து இருந்திருக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் வந்து அதில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரியல் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து சம்திங் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த 2 போலியான வேர்ல்டு, இந்த டைம் ட்ராவல் மூலியமாக க்ரியேட் ஆன 2 வேர்ல்ட்ஸுமே வந்து நத்திங் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த நத்திங்குள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் இந்த சம்திங்கை சரியே பண்ணுறானுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஃபிலாசபி நத்திங்ன்றது. ஃபிலாசபியாகவும் சரி, சயின்டிஃபிக்காகவும் சரி, நத்திங்னு ஒன்று இல்லாமல் சம்திங்னு ஒன்றால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் வந்து இது ரொம்ப அழகாக டச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆலன் வாட்ஸோட நத்திங் வீடியோன்னு ஒன்று இருக்குது. நத்திங்கை பற்றி ஆலன் வாட்ஸ் பேசின வீடியோ ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக பாருங்கள். நான் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ நீங்கள் நத்திங்கிறது நீங்கள் ஈஸியான ஒரு கான்செப்டாக நீங்கள் யோசிக்கலாம். என்னடா நத்திங்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா எது ஒன்றுமே இல்லை. இப்போ இதெல்லாம், இது வந்து மைக்கு, இது சேரு, இது நான், அது ட்ரைபாடு, கேமரா, இது வந்து புக் ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து சம்திங்கு நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம். ஸோ இந்த எம்டி ஸ்பேஸில் ஒன்றுமே இல்லை, ஸோ இதுதான் நத்திங் நீங்கள் சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா, இல்லையே இங்கே நிறையா பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, நம்ம கண்ணு தெரியாத பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்குது, காற்று இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நத்திங்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போவோம், எம்டி ஸ்பேஸுக்கு போயிட்டோம், அதுதான் நத்திங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்னும் நீங்கள் டீப்பாக யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ஃபிலாசபிக்கலாக யோசிச்சிங்கன்னா, நத்திங் அப்படிங்கிறது வந்து இல்லாத ஒரு விஷயத்தை தான் நத்திங்னு சொல்லுவோம். ஸோ நத்திங் இஸ் சம்திங் விச் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் எம்டி ஸ்பேஸை காமிச்சு இதுதான் நத்திங் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்க, அப்போ நத்திங்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுறீங்களே. ஸோ இல்லாத ஒன்று தான் நத்திங்காக இருக்க முடியும். அப்போ நத்திங்கன்றது இருக்குன்னா அது எப்படி நத்திங்காக இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப பேராடாக்சிக்கலான ஒரு கான்செப்ட் தான் நத்திங்கிறது. அண்டு ஸோ நத்திங்கிறது ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, எம்டி ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் நத்திங். அல்டிமேட்டாக நத்திங்ன்றது ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் இது ரெண்டுத்துக்குமே வந்து வேலையே இல்லாத ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் நத்திங் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ அப்போ ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு எப்போ வேலையே இருந்திருக்காதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிவர்ஸில் பருப்பொருளே இல்லாதப்போ தான் அதுக்கு வேலை இருந்திருக்காது. ஸோ மேட்டர்னு ஒன்று இல்லாதப்போ தான். ஸோ மேட்டருங்கிறதே வந்து உருவாகிறதுக்கு முன்னாடினா அப்போ நீங்கள் பிக் பேங்குக்கு முன்னாடி போகணும். ஸோ பிக் பேங்கில் சொல்கிற மாதிரி நத்திங்கில் இருந்தால் சம்திங் வந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம சொல்கிறது வந்து எப்போவுமே வந்து இதாக இருக்கிறதுக்கான கான்செப்ட் இது தான். ஸோ நத்திங்ன்றது எம்டி ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, ஸ்பேஸும் டைமும் ரெண்டோட ஆப்ஷன்ஸ் தான் நத்திங்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நத்திங்கை நம்மளால் டிடெக்டே பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது, ஏன்னா அது நத்திங்.
ஸோ நான் வந்து இந்த சீரிஸை பற்றி ஃபுல்லாக பேசாமல் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் விட்டுட்டு ஃபிலாசபி சயின்ஸு இதுன்னு பேசிட்டேன். ஸோ இந்த சீரிஸை அதை பற்றி தான் மெயினாக ஃபிலாசபி இந்த கான்செப்டை சுற்றி தான் இந்த சீரிஸே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, உங்கள் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, அதுவும் தனித்தனியாக சொல்கிறத விட இந்த இந்த சீரிஸை பற்றி பேசினாலே எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட் தான் ஞாபகம் வர்றனாலேயே எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு இதை பற்றி மட்டும்தான் என்னால் பேச முடியும்னு நினைக்கிறேன், இந்த சீரிஸை பற்றி பேச்சு எடுத்தாலே. ஏன்னா மற்ற எதுவுமே என்னால் பேச முடியாது. நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சீரிஸோட உணர்வு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்டா இவ்வளோ பேசுகிற, கண்டென்ட் மட்டும் பேசுகிறா. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருந்தால், அடல்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.